வணக்கம். சர் சோர்வு படேல் அப்படின்னு ஆத்திச்சுடியில ஒரு செய்யுள். அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல கார்த்திக் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருக்காங்க. கார்த்திக்கு ஓட்ட பந்தயம்னா ரொம்ப பிடிக்கும். ஓட்ட பந்தயத்துல முதல் இடத்துல வரணும்னு ரொம்ப ஆசை. அப்ப பள்ளிக்கூடத்துல முதல் முறையா ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறாங்க. இது வரைக்கும் கார்த்திக் ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டதே கிடையாது. ஆனா அந்த பந்தயத்துல கார்த்திக் 3வது இடம் கூட பிடிக்க முடியல, கடைசி இடமா தான் பிடிக்கிறாங்க. அப்ப கூட இருக்க நண்பர்கள், அந்த பந்தயத்துல கலந்துக்காதவங்க எல்லாருமே கார்த்திகை கேலி செய்யறாங்க. உன்னால ஒரு 3வது இடம் கூட பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவா கேலி பண்ணி கிண்டல் பண்றாங்க. கார்த்திக் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி இருக்கப்ப ஆசிரியர் சொல்றாங்க, நீ முதல் இடம் பிடிச்ச, 2வது இடம் பிடிச்ச, 3வது இடம் பிடிச்ச, இது எல்லாமே 2ஆம் பட்சம் தான். ஆனா உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல நீ சோர்வு அடையாம நீ கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு கலந்துருக்க. இது உனக்கு ஒரு பாடம் தான். நீ இன்னும் நல்ல முயற்சி பண்ணணும், முதல் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி அந்த ஆசிரியர் அறிவுரை சொல்றாங்க. அதை கேட்கிறப்ப கார்த்திக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாவும் ஒரு எனர்ஜெட்டிக்காவும் தைரியமாவும் இருக்கு. மறுநாள்ல இருந்து கார்த்திக் ஓடி 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 பழகுறாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு ஓட்டப்பந்தயம் அந்த பள்ளிக்கூடத்துல திரும்பி வைக்கிறாங்க. அப்ப கார்த்திக் 3வது இடம் பிடிக்கிறாங்க. ஒரு 4 மாசம் கழிச்சு திருப்பி ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அப்ப 2வது இடம் பிடிக்கிறாங்க. அடுத்த வருஷம் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. கார்த்திக் முதல் இடம் பிடிக்கிறாங்க. எல்லாருமே கார்த்திகா பாராட்டி தள்ளுறாங்க. ஆனா அது எல்லாத்த விடையும் சந்தோஷம் என்னன்னா, தான் தோத்துட்டோம், நம்ம கடைசி இடத்தை தான் பிடிச்சிருக்கோங்கிறதுல சோர்வு அடையாம அவங்க ஆசிரியர் சொன்னதை மனசுல வச்சுட்டு இந்நாள் வரைக்கும் கார்த்திக் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அதோட காரணம். அப்ப ஆசிரியர் கார்த்திக, உன்னோட முயற்சியை நீ விடாம சோர்வடையாம இவ்வளவு நாள் நீ முயற்சி பண்ணிருக்க, இன்னமும் நீ விடக்கூடாது, கடைசி வரைக்கும் நீ அந்த முயற்சிய அந்த பயிற்சி நீ எடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி ஆசிரியர் அறிவுரை சொல்றாங்க. அந்நாள்ல இருந்து கார்த்திக் இன்னமும் ஓடி ஓடி இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாங்கிற பயிற்சியை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் சர் சோர்வு படேல். எந்த இடத்துலயுமே நம்ம 2வது இடம் வந்துட்டோம், கடைசி இடம் வந்துட்டோம், நம்மளுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சோர்வு அடையாம தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கிட்ட வரும். அதனால நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்மளுக்கு இது கிடைக்கல அப்படிங்கிறதுல சோர்வு நம்ம என்னைக்குமே அடையக்கூடாது. அதுதான் இந்த செய்யுளோட விளக்கம். நன்றி.